இப்போ வந்து பெற்றவங்க கூட சண்டை போடுறான், அப்பா அம்மா கூட நான் அடிக்கடி சண்டை போடுறேன், எனக்கு அவங்க மேலே கோபம் வருது அப்படின்னா அது இந்தியாவில் ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த பெற்றவங்க தான் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்கே ஒரு கலாச்சாரம் பொதுவாகவே இருக்குது, என்னென்னா காதலுக்கு அனுமதி கிடையாது. பெற்றவங்க தான் வந்து ஒருத்தருடைய இப்போ ஒரு ஆணுக்கான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை தீர்மானிக்கிறது யார்? பெற்றவங்க தான். அதுபோல் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணத்தை தேர்ந்தெடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பு பெற்றவங்ககிட்ட தான் இருக்குது, பெரும்பாலும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு ஒரு மணப்பெண்ணுக்கு இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த உறவு சரியாக அமையாத போது, அந்த வாழ்க்கை துணை சரியாக அமையாத போது அதற்காக காரணம் யாரை சொல்ல முடியும் அப்படின்னா பெற்றவங்கள தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் இங்கே அப்படி ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. காதல் என்பது இங்கே வந்து சகஜமான ஒன்று கிடையாது, வெளிநாடை போல். அப்போ இங்கே வந்து பெற்றவங்க தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உனக்கான மணப்பெண்ணையோ மணமகனையோ உனக்கான கணவனையோ மனைவியோ தேர்ந்தெடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு யாருன்னா பெற்றவங்க தான். அப்படி இங்கே காதலிக்கக்கூடாதுன்னு எழுதப்படாத சட்டம்லாம் இருக்குது. அப்போ வந்து அந்த உறவு வாழ்க்கை உனக்கு சரியாக அமையலைன்னா உனக்கு அதற்கான கோபம் யார் மேலே திரும்பும்னா பெற்றவங்க மேலே தான் திரும்பும். உன் வாழ்க்கை எனக்கு சரியில்லை, என் புருஷன் எனக்கு சரியில்லை, என் பொண்டாட்டி எனக்கு சரியில்லை அப்படின்னு நீ நினைக்கிற ஒவ்வொரு நேரமும் உன் கோபம் உனக்கு யார் மேலே திரும்பும்னா உங்கள் அப்பா அம்மா மேலே தான் திரும்பும். இப்போ நீயே வந்து இதுவே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக காதல் பண்ணி திருமணம் பண்ணுறாங்கல்ல, 18 வயசில் அவங்க அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க, அவங்க தனியாக போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணையை அவங்கவுங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, தான் மனைவி தனக்கு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு அப்பா அம்மா மேலே கோபம் வராது. என்னுடைய கணவன் எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவங்களுக்கு கோபம் உடனே அப்பா அம்மா மேலே வராது வெளிநாட்டிலலாம். ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற பொறுப்பெல்லாம் கிடையாது. ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு தனது மகளுக்கு, ஒரு மணமகனை தனது மணமகனை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும், அல்லது தனது மகனுக்கு ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட இல்லை, அவங்கவுங்க பொறுப்பு தான். அப்படி இருக்கும்போது தனது கணவன் தனக்கு பிடிக்கலை, சரியில்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து உடனே அப்பா அம்மா மேலே கோபம் வராது. அவங்க மேலே தான் வந்து நாம தான் வந்து சரியாக தேர்ந்தெடுக்கலை, அல்லது நமக்கு இப்போ பிடிக்கலை, அப்போ என்ன பண்ணணும், நாம தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும், நாம தான் முயற்சி பண்ணி அதில் விவகாரத்து பண்ணி வெளியே வரணும். அதனால் அவங்க அப்பா அம்மா மேலே கோபம் வராது. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து பெற்றவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பிரியவும் விட மாட்டாங்க. அதாவது பெற்றவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பிடிக்கலைன்னா பிரியவும் கூடாது, அதுக்கும் தடையாக நிற்கிறது அவங்க தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்யாணம் உனக்கு சரியில்லை, உன் பொண்டாட்டி உனக்கு பிடிக்கல, அல்லது உன்னுடைய புருஷன் உனக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே அப்பா அம்மா மேலே தான் கோவம் வரும். ஏன்னா அதை தேர்ந்தெடுத்து கொடுத்தது யார், கல்யாணம் பண்ணி வச்சது யார்? இங்கே அப்படி தான் ஒரு சட்டம் இருக்குது. காதலிக்கலாம், நீ காதலிச்சு கூட தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் அதற்கான சூழல் இங்கே இல்லையே. எல்லாருமே அதற்கான தடையாலாம் இருக்காங்க, அதற்கான சுதந்திரமான சூழல் இங்கே இல்லைல்ல. அப்போ அதற்கு தடையாக காதலிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியதே இவங்க தான். ஒரு பிடிக்காத ஒரு பையனை தனது மகளுக்கோ அல்லது பிடிக்காத ஒரு பொண்ணை தனது மகனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதே இவங்க தான். பிடிக்கலைன்னா பிரிய விடாமல் தடுக்கிறதும் இவங்க தான். அப்போது அதனால தான் வந்து இங்கே ஒரு திருமண வாழ்க்கை சரியில்லாமல் போச்சுன்னா பெற்றவங்க மேலே பயங்கரமாக கோபம் வரும். ஏன்னா இதுக்கு நீங்கள் தான் காரணம், பெற்றவங்க மேலே பயங்கர கோபம் வரும். அது ஒரு சண்டையாக மாறும். எப்பெல்லாம் தனது கணவன் தனக்கு பிடிக்கல, ஐயோ வாழ்க்கை இப்படி போச்சு, ஒரே ஒரு வாழ்க்கை தானே, நம்ம விரும்பின மாதிரி வாழ முடியல, மகிழ்ச்சியாக வாழ முடியலன்னு நினைக்கிற ஒவ்வொரு நேரமும் அது பெற்றவங்க மேலே தான் கோபத்தை ஏற்படுத்தும். அதனால் இது வந்து இங்கே உள்ள பிரச்சனை. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? அப்போ இந்த சமூகமே மாறினாதான் காதல், இந்த பெற்றோர் நிச்சயிக்கிற திருமணம் என்பது வெளிநாட்டில் அப்படி ஏதோ ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க. இந்த பழங்குடியினர்களில் ஒரு வழக்கம் இருக்குல்ல, அது மாதிரி இந்தியர்கள் எல்லாம் பெற்றவங்களை தான் நிச்சயிப்பாங்க கல்யாணத்தை. அவ்வளோ பெரிய சர்வாதிகாரிகளாக இந்த பெற்றவங்க, அவங்களுக்கு அது வந்து அந்நியமாக தெரியாத ஒரு விஷயமா தெரியுது. அப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்குது. வெளிநாட்டில் அவங்க அந்த மாதிரியான அவங்க எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையும் பெற்றவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீ என்ன படிக்கணுங்கிறது, நீ என்ன வேலை பார்க்கணும், உன்னுடைய லட்சியம் என்னங்கிறதெல்லாம் பெற்றவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஒரு அடிமைத்தனமான ஒரு சிந்தனை, சர்வாதிகார சிந்தனை இது இங்கே உள்ள. இது வந்து உறவு முறையில் வந்து ஒரு பலத்தை, இப்போ வந்து ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு பிடிக்கல, அவன் மனைவியை பிடிக்கலன்னா அதுக்கு காரணம் யார்? அவங்க சகோதரர்கள், அப்புறம் சகோதரிகள், அப்புறம் அப்பா அம்மா, உறவினர்கள் எல்லாத்தையும் தான். ஏன்னா எல்லாரும் தானே போய் பொண்ணு பார்த்து முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை உறவு முறை மேலே அந்த வெறுப்பை ஏற்படுத்தும். ஆனால் சரியாக அமைஞ்சிச்சுன்னா ஓகே, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா அம்மாவை தான். ஆனால் சரியாக அமைகிறது எங்கேயோ ஒன்று தான், எங்கேயோ ஓரிரு உறவுகள் தான் சரியாக அமையும். திருமண உறவுகள், ஓரிரு திருமண உறவுகள் தான் சரியாக அமையும் தவிர பெரும்பாலான உறவுகள் வெறுப்பாக கடந்து சென்று கழிந்து கொண்டு இருக்கிறது.